ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், மாங்காய், உப்பு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். அது அந்த வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மைலாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அது ஃப்ரை ஆனதும் அதை ஒரு அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கடுகு, வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம், தக்காளி அதுலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அது புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அந்த மசாலாவில் வெங்காயம் அதெல்லாம் போட்ட மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு எதுவும் இல்லாமல் புளியையும் சேர்த்துட்டு அதையும் மூடி வச்சுட்டு ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய்லாம் போட்டு இறக்கி வைக்கலாம். தேங்க்யூ.